எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? எல்லா அரசியல் கட்சியும் அது யாரா இருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஆட்சி பிடிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் சொல்றாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபியை திட்டுறது மட்டும்தான் அரசியல். பெண்களை பத்தி, பெண்களோட பாதுகாப்பு பத்தி, போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதனால அவருக்கு ஏதோ தெரிஞ்ச அரசியலை பண்றாரு. பினான்ஸ் கமிஷன் சொல்லுதோ அந்த ஷேர் வந்துருது. ஜிஎஸ்டியில என்ன ஷேர் ஸ்டேட்டுக்கு வரணுமோ அது வந்துருது. ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரி வருவாயை பெருக்க தெரியாம நிதி அங்கிருந்து கொடுக்கலன்னா 3 மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு பிரதமர் மோடியால் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுராந்தக கூட்டத்தில் தெளிவா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லியிருக்காரு. அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு புரியலன்னா குறைஞ்சபட்சம் அதிகாரிகளை வச்சாவது புரிஞ்சுக்கலாம். இன்னும் மீதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் எங்களிடம் வரலாம். எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? எல்லா அரசியல் கட்சியும் அது யாரா இருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஆட்சி பிடிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் சொல்றாரு. தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம். அமித்ஷாவும் மோடி அவர்களும் தமிழகத்திற்கு எத்தனை முறை வந்தாலும் மக்கள் அவர்களுக்கு தோல்விதான் கொடுப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபியை திட்டுறது மட்டும்தான் அரசியல். பெண்களை பத்தி, பெண்களோட பாதுகாப்பு பத்தி, போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதனால அவருக்கு ஏதோ தெரிஞ்ச அரசியலை பண்றாரு. அதேபோன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மத்திய அரசு நிதி கூடுதலாக கொடுக்குறாங்க. ஆனா தமிழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. இதனால இதை நிறைய தடவை திருப்பி சொல்லியாச்சுங்க. என்னவெல்லாம் பினான்ஸ் கமிஷன் சொல்லுதோ அந்த ஷேர் வந்துருது. ஜிஎஸ்டியில என்ன ஷேர் ஸ்டேட்டுக்கு வரணுமோ அது வந்துருது. ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரி வருவாயை பெருக்க தெரியாம நிதி அங்கிருந்து கொடுக்கலன்னா 3 மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு பிரதமர் மோடியால் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுராந்தக கூட்டத்தில் தெளிவா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லியிருக்காரு. அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு புரியலன்னா குறைஞ்சபட்சம் அதிகாரிகளை வச்சாவது புரிஞ்சுக்கலாம். இன்னும் மீதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் எங்களிடம் வரலாம்.